ராஜ்யசபா ராஜினாமா பண்ணிட்டு திமுக கூட்டணியிலேருந்து வெளியேறுவேன் பிரேமலதா மிரட்டிய காரணத்தினால் அது மீண்டும் ஒரு நாட்கள் பிரேமலதா அவருடைய மிரட்டலுக்கு அடிபணிச்சா திமுக. அதுதான் நாளைக்கு என்கிட்ட தகவல் சொன்னதே ஒரு அமைச்சர் தான். நான் அவர்கிட்ட கேட்டேன், மேடைகளில் நான் நிற்க மாட்டேன்னு சொன்னவர் உங்களையெல்லாம் நான் பதவியில் கொண்டுட்டு வரதுக்கு தான் நான் அரசியலில் இருக்கேன். அவர் இப்போ ஏன் திடீர்னு எம்எல்ஏல நிற்கிறாரு அப்படின்னா, திமுகவுக்கு அதீத முக்கியத்துவம் திடீர்னு பிரேமலதா கொடுத்தது. ஏவாவேலு உருவாக்குன சூழ்நிலைகள் பிசிகாவுக்கு இல்லாத முக்கியத்துவம் கம்யூனிஸ்டுகளுக்கு இல்லாதது. ராஜ்யசபா கேட்டா வச்சுக்காங்க, 250 கோடி ரூபா பணம் கேட்டா வச்சுக்காங்க, எது கேட்டாலும் இங்கே டிக் ஆகுதே என்ன அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் புரிய வருது. ஏவாவேலுடைய லாபிங்கிறத மீறி இப்போதான் ஒரு சுவாரஸ்யமான தகவல் வெளியாகுது. என்ன அப்படின்னா, ஏவாவேலுவோட விஜய் நான் கரூர் சம்பவத்தில் செருப்பு வீசப்பட்டதுன்னு நிறையா சொல்கிறாங்களா, 10 ரூபா பாலாஜின்னு பாட்டு பண்ணப்போ தான் அடிச்சாங்கன்னு. அது கிடையாது, பொய். நான் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் செருப்பு எப்போ தெரியுமா வீசப்பட்டது? அங்கே இருக்கக்கூடிய நெசவாளர்கள் பல பேர் கந்து வெட்டி பிரச்சனைனால உங்கள் கிட்னிகளை கொண்டு போய் விற்று பெரிய லெவலில் இந்த பெல்ட்டில் தான் நீங்கள் எல்லாம் தனலட்சுமினால பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு விஜய் பேசினப்போ தான் ஃபர்ஸ்ட் செருப்பு வீசப்பட்டது. திமுகவுடைய வேட்பாளர் பட்டியலை பொறுத்த வரைக்கும் பெரும்பாரியாக பெண்களுக்கு கொடுத்தாங்க அப்படிங்கறது முன்கூட்டியே பிளான் பண்ணதுதான். ஏன்னா இந்த 12% 60 பேருக்கு கொடுத்துருக்கிறதா சொல்றாங்க. புதுமுகங்கள் 60 பேருக்கு கொடுத்துருக்கிறதா சொல்றாங்க. எல்லாமே எதனால அப்படின்னா, உதயநிதிக்கு அவங்க ஃபேவரபிளான ஒரு டீம் செட் பண்றாங்க. ப்ரோவாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் திருச்சி சூர்யா அவர்கள். வணக்கம் சார். திமுக வேட்பாளர் பட்டியல் ஒரு வழியாக வெளியாயிடுச்சு. தொகுதி பங்கெல்லாம் முடிச்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களுடைய பார்வை அதில் யார் யாருக்கெல்லாம் புதுமுகங்கள் நிறையா 60 பேருக்கு கிட்டத்தட்ட புதுமுகங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. பெண்கள் ஒரு 18 பேருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. உங்களுடைய பார்வை? அதாவது இயல்பான திமுக முதன்மையாக எப்பயும் வேட்பாளர் பட்டியல் அறிவிப்பாங்க. அது மாதிரி ஃபஸ்ட்டு வரும்னு தான் எதிர்பார்த்தேன். பட் இந்த முறை அதிமுக உடைய பட்டியல் தான் முதல்ல வந்திருக்கு. அதற்கு அப்பாற்பட்டு ஸ்டாலின் அவர்கள் வேட்பாளர் பட்டியல் தயார் பண்ணிட்டு கலைஞர் சமாதியில் போய் வச்சுட்டு அறிவாலயத்தில் வந்து அறிவிப்பார் அப்படின்னாங்க. அது ஒரு நாள் தாமதமானது. அப்புறம் தேமுதிகவுடைய அந்த சில தொகுதிகள் பங்கீடு பிரச்சனை, ஏன்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக கேட்டுக்கிட்டு இருந்த சில கான்ஸ்டன்சிஸோட கேண்டிடேட்ஸையும் ஸ்டாலின் அந்த பட்டியலில் வச்சுருக்காருன்னு அவங்களுக்கு யாரோ தகவல் சொல்ல போக அவங்க நீங்கள் அப்படி அவசரப்பட்டு செஞ்சீங்க அப்படின்னா நாங்கள் ராஜ்யசபா பதவியை ராஜினாமா பண்ணிட்டு திமுக கூட்டணியிலேருந்து வெளியேறுவேன் பிரேமலதா மிரட்டிய காரணத்தினால் அது மீண்டும் ஒரு நாட்கள் அவருடைய மிரட்டலுக்கு அடிபணிச்சா திமுக. அதுதான் நாளைக்கு என்கிட்ட தகவல் சொன்னதே ஒரு அமைச்சர் தான். நான் அவர்கிட்ட கேட்டேன், இதுக்கெல்லாமா நாளைக்கு நீங்கள் திமுக பயப்படுது, திராவிட முதலமைச்சர் இதுக்கெல்லாமா பயப்படுறாருன்னு. முதலமைச்சர் வந்து 1-2 ஓட்டு கூட சிதறிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அதுக்கு 1-2 ஓட்டு வச்சுருக்கவங்களுக்கு இவ்வளோ மரியாதையான்னு கேட்டேன். 3 தொகுதிகளில் அந்த விருதாச்சலம், விருதுநகர், ரிஷிவந்தியம் 3யுமே ரொம்ப பஞ்சாயத்தாக இருந்திருக்கும் போல். இப்போ அந்த 3ல் ஏதோ ரிஷிவந்தியத்தை மட்டும் விட்டுட்டு விருதாச்சலமும் விருதுநகரும் கொடுத்துருக்காங்க. இதே விஜய் பிரபாகர் மேடையில் பேசுகிறப்ப, நான் இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட மாட்டேன், உங்களை எல்லாம் எம்எல்ஏ ஆக்கிறதுக்காக தான் நான் உழைப்பேன் அப்படின்னு பேசினவர் இப்போ ஏன் நிற்கிறாருன்னு தெரில. அதே மாதிரி இந்த அம்மாவும் நாளைக்கு 24 மகன் என்ன அப்படி இவங்க நிற்கிறது பிரச்சனை இல்லை. இப்போ பையன் நிற்கிறானாச்சும் இவங்களாச்சும் விலகணும். அதான் சொல்கிறேன்ல, இவங்க குடும்பத்தில் இருப்பவர்கள் பதவி அதிகாரத்துக்கு வர வேணுங்கிற கவனத்துக்கு மட்டும்தான் இருக்காங்க. இப்போ தம்பிக்கு ராஜ்யசபா வாங்கியாச்சு, மகனுக்கும் எம்எல்ஏ, இவங்களும் எம்எல்ஏ. அதுவும் இருக்கிறதுலே பெஸ்ட்டெல்லாம் நாளைக்கு இவங்க நின்றுக்கிறாங்க. இப்போ முக்கியமான தலைவர்கள் நிறையா பேர் தவிர்க்கப்பட்டிருக்காங்க. இப்போ பார்த்தசாரதி மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் அவங்க சீட்டே கொடுக்கல. ஸோ இவங்க ஃபேமிலி பெனிஃபிட்டில் மட்டும் ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருக்காங்க. ஆனால் 29 எம்பி வரைக்கும் விஜய் பிரபாகர் வெயிட் பண்ணலாமே. மேடைகளில் நான் நிற்க மாட்டேன்னு சொன்னவர் உங்களையெல்லாம் நாளைக்கு 20 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, உங்களையெல்லாம் நான் பதவியில் கொண்டுட்டு வரதுக்கு தான் நான் அரசியலில் இருக்கேன்னு அவர் இப்போ ஏன் திடீர்னு எம்எல்ஏல நிற்கிறாரு அப்படின்னா, திமுகவுக்கு அதீத முக்கியத்துவம் திடீர்னு பிரேமலதா கொடுத்தது. ஏவாவேலு உருவாக்குன சூழ்நிலைகள் பிசிகாவுக்கு இல்லாத முக்கியத்துவம் கம்யூனிஸ்டுகளுக்கு இல்லாதது. விடுதலை சிறுத்தைகளுக்கு அப்பாற்பட்டு மதிமுகவும் சொல்லுமே, நானும் நாயுடு தாண்டா, என்னையே ஏன்டா விரட்டுறீங்கிற மாதிரி அந்த பொம்பளைக்கு இருக்கிறது அதே ஜாதி தாண்டா நான் வச்சிருக்கேங்கிறப்ப கூட அவனுக்காச்சு 1 தான் தொகுதிக்கு குறைக்கிறேன், உனக்கு 2 போ அப்படிங்கிற அளவுக்கு வைகோ தண்டிக்கிற அளவுக்கு என்னடா இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ். அதாவது விசிகாவுக்கு 8 தேமுதிகாவுக்கு 8ன்னு கூட இல்லை, அதை விட 2 எக்ஸ்ட்ரா. ராஜ்யசபா கேட்டால் வச்சுக்காங்க, 250 கோடி ரூபா பணம் கேட்டால் வச்சுக்காங்க, எது கேட்டாலும் இங்கே டிக் ஆகுதே என்ன அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் புரிய வருது. ஏவாவேலுடைய லாபிங்கிறத மீறி இப்போ தான் ஒரு சுவாரஸ்யமான தகவல் வெளியாகுது. என்ன அப்படின்னா, ஏவாவேலுவோட பேத்திக்கு
விஜய பிரபாகரை திருமணம் செய்து வைக்க போகிறார்கள் தேர்தல் பிறகு. ஓ, சம்மந்தியாக போறாங்களா? ஆமா, பாரு. இப்ப விஜய பிரபாகர் நின்னு எதுக்காக எம்எல்ஏ ஆன பிறகு திருமணம் சம்பந்தம் செய்யறதா இருக்கிறாங்க. அதனாலதான் எலெக்ஷன்ல நிக்க மாட்டேன்னு சொன்னாலும் இப்ப திடீர்னு நிக்கிறதும் சரி, இருக்கிற 10ல் 8 தோத்தாலும் பரவாயில்ல, இவங்க நிக்கிற அம்மாவும் பையனும் நிக்கிற 2 மட்டும் ஜெயிக்கணும்னு ஸ்ட்ராங்கான கான்ஸ்டன்சில இவங்க 2 பேர் மட்டும் நிக்கிறது. ஏவாவேலு இதுக்காக தான் இவ்வளவு தியாகம் பண்ணுகிறாரு. அதாவது சார், இது ஏற்கனவே நடந்திருக்கும், நம்ம அதனாலதான் சொல்றது. இப்ப ஏன் இந்த மைனாரிட்டி லாபி, தெலுங்கு லாபின்னு அடிக்கடி திருச்சி சூர்யா பேசுறாருன்னு எல்லாம் கேட்கறான். நான் சீமானோடைய லாஜிக் மாதிரி ஆயிடுது. அவர் கூட அரசியல் ரீதியாக பல முரண்பாடுகள் இருந்தாலும், பட் கொள்கை ரீதியாக அது ஒரு சரியான பார்வைங்கிறது. எதுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்கலாம்? அவர்களோட எண்ணிக்கை என்னவோ அந்த அளவுக்கு அவர்களுக்கு உண்டானது. அதாவது 10 பேருக்கு 3 இட்லி கொடுக்கறதும், நாளைக்கு 3 பேருக்கு 3 இட்லி கொடுக்கறதும் எப்படி இருக்குது? ஸோ யார் யார் எவ்வளோ இருக்கான்னு தெரிஞ்சுக்க, அதுக்கேற்றவாறு அவனுக்கு ரேஷியோ ஒதுக்கி கொடுங்கிறதுக்கு தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்கன்னு சொல்கிறதே. இது எந்த கிளாரிட்டி ஃபேக்டரில் சொல்கிறோன்னா, மேஜர் கம்யூனிட்டிஸ் எல்லாத்தையும் நீங்கள் புறம் தள்ளிட்டு ஐடென்டிட்டியே இல்லாத சில கம்யூனிட்டிஸ் இங்கே நாங்கள் தான் பாஸ்ன்னு லாபி பண்ணுறாங்க. இப்போ நேரு ஒரு பக்கெட்டு பண்ணுறாரு, ஏவாவேல் ஒரு பக்கெட்டு பண்ணுறாரு. இவங்க 2 பேரும் திமுகவுடைய ஸ்டாலினை மீறி செல்வாக்கில் இருந்து கொண்டு ஸ்டாலினுக்கு விருப்பமே இல்லைனாலும் ஆனால் இவர்கள் இருவரால் நினைச்சா முடியுங்கிற அளவுக்கு கொண்டுட்டு வந்துட்டாங்க. இப்போ இதே வேலையை, இதே சினாரியோவை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நேரு பண்ணார். தனலட்சுமி சீனிவாசன் காலேஜை பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபஸ்ட்டு அவர் கள்ளசாராயம் காய்ச்சிக்கிட்டு இருந்தார். அவர் காலேஜ் தொடங்கினது ஆர் ராசாவுடைய ஃபண்டு. நீங்கள் 2G ரைடு தமிழ்நாட்டுக்கு வந்த எல்லா தடவையும் தனலட்சுமிக்கும் ரைடு போயிருக்கிறாங்க. இவர் தான் கலைஞர்கிட்ட கூட்டிகிட்டு போய் அவருக்கு மெடிக்கல் காலேஜ் லைசன்ஸ் வாங்கி தராரு. அப்போ தனலட்சுமி மெடிக்கல் காலேஜ்னு ஒன்று இருக்குதான்னு எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கே தெரிஞ்சிருக்காது. ஆமாம், யாருக்குமே பெருசாக தெரியாது. அப்படி வளர்ந்தவர் நாளைக்கு ஒரு சூழ்நிலையில் நேரு கிட்ட தன்னுடைய மகனுக்காக எம்எல்ஏ வேணும்னு நெருக்கமாகறாரு. இதே மாதிரி கதிரவனுக்கு மணச்சநல்லூரில் சீனிவாசனுடைய பையனுக்கு சீட்டு கொடுத்தாங்க. அவர் எம்எல்ஏ ஆன பிறகு இப்போ நேருவும் சீனிவாசனும் சம்மந்தம் பண்ணிக்கிட்டாங்க. எப்படி உன் மகனுக்கு எம்எல்ஏ வாங்கி கொடுத்து நம்ம 2 பேரும் சம்மந்தம் பண்ணிக்கலாம். இவர்களை வலுப்படுத்திக்கிறதுக்கும் இவர்களை பொருளாதார ரீதியாக பலப்படுத்திக்கிறதுக்கும் கட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்கள் குடும்பத்தில் இருக்கவர்களுக்கு ஒரு எம்எல்ஏ வாங்கி கொடுத்து இவங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது. இப்போ எந்த எல்லைக்கு போகிறாங்க அப்படின்னா, தமிழ்நாடு முழுக்க நீங்கள் இப்போ விஜய் கட்சிக்கு எஸ்ஐடி போட்டிங்க, இந்த 41 பேர் கரூர் சம்பவத்துக்கு. உடனே ஏன் போட்டிங்கன்னதுக்கு ஸ்டாலின் என்ன சொன்னார்? நாளைக்கு நீதிமன்றம் என்ன சொன்னதோ அதை கேட்டு நாங்கள் செஞ்சோம் அப்படின்னார்ல. இப்போ இதே கிட்னி திருட்டு வழக்கில் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனைகளில் பல இடங்களில் கிட்னி திருடப்பட்டிருக்கு. அதிகாரப்பூர்வமாக விசாரணிச்சு, அதாவது எவிடன்ஸ் ப்ரூவ் ஆகிருக்கு. இதை விசாரிக்கிறதுக்கு தனி சிறப்பு புலனாய்வு குழு போடுங்கன்னு மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் சொன்னதை தமிழ்நாடு அரசு நிறைவேற்றலை. உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. எதுக்குன்னா அந்த எஸ்ஐடிக்கு ஸ்டே கேட்டு. நீங்கள் தான் விஜய் விஷயத்துக்கு செஞ்சீங்களே சார், இப்போ எதுக்கு சார் ஸ்டே வாங்குறீங்க? அதை செஞ்சிருக்க வேண்டியதானே. விஜய் நான் கரூர் சம்பவத்தில் செருப்பு வீசப்பட்டதுன்னு நிறையா சொல்கிறாங்களா, 10 ரூபா பாலாஜின்னு பாட்டு பாடினப்போ தான் அடித்தாங்கன்னு. அது கிடையாது, பொய். நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு செருப்பு எப்போ தெரியுமா வீசப்பட்டது? அங்கே இருக்கக்கூடிய நெசவாளர்கள் பல பேர் கந்து வட்டி பிரச்சனைனால உங்கள் கிட்னிகளை கொண்டு போய் விற்று பெரிய லெவலில் இந்த பெல்ட்டில் தான் நீங்கள் எல்லாம் தனலட்சுமினால பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு விஜய் பேசினப்போ தான் ஃபஸ்ட்டு செருப்பு வீசப்பட்டது. சார், வானம் படத்தில் வரும்ல, அங்கே இருக்கிறவங்க அந்த உப்பு இதில் வேலை செய்கிறவங்க கடன் வாங்கிட்டு கட்ட முடியாமல் இங்கே கிட்னி விற்பாங்கல்ல, இதே பணிகள் அங்கே நடந்திருக்கு. தொடர்ச்சியாக நிறைய இடத்துல இந்த சம்பவங்கள் நடந்திருக்கு. இதே அந்த சம்மந்தப்பட்ட எம்எல்ஏ வெளியில் நாங்கள் எங்கள் அப்பா 20 கோடிக்கு ரோல்ஸ் ராய்ஸ் வச்சுருக்காரு, கிட்னி திருடி சம்பாரிச்சதுங்கிறாங்க. அப்படி நான் கிட்னி திருடி ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கணுன்னா இங்கே இருக்கிறவங்க எவனுக்குமே கிட்னி இருந்திருக்காதுன்னு அவ்வளோ திமிராக பேசுகிறீங்க. எவிடன்ஸஸ் ப்ரூவ் ஆகிருக்கு, மெட்டீரியல் ப்ரூவ் ஆகிருக்கு. கவர்மெண்ட் இன்வெஸ்டிகேட் பண்ண சொன்னால் பண்ணுறதில்ல. சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஸ்டே வாங்க போகிறீங்க. எஸ்ஐடிக்கு ஹைகோர்ட்டு கொடுத்த டைரக்ஷனை இவ்வளோ அலிகேஷனை மீறி திரும்பியும் கதிரவனுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்குது திமுக. அப்போ நேருவுக்கு எவ்வளோ அதிகாரங்கள் இருக்கும்? ஆர் ராசாவின் பினாமியாக தொடங்கிய கல்லூரி இன்னைக்கு நேருவுக்கு சம்மந்தியான பிறகு நேருவோடைய பணத்தையும் பல வகைகளில் திருப்பி விட்டு அவர் நேருவுக்கும் சேர்த்து பினாமியானவங்க. சார், ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் காலேஜ், நான் ஒரு அரசியல்வாதி, நான் உங்களுக்கு ஒரு 5000 கோடி கொடுக்குறேன். நீங்கள் ஒரு காலேஜ் ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் அந்த வருஷம் டொனேஷன் வரும்ல, அதில் எனக்கு ஏதாவது ஒரு அமௌண்ட் வாங்கிவேன் கொடுத்ததுக்கு. இல்லையா, சில அரசியல்வாதிகள்லாம் எனக்கு எதுவுமே வேணாம், எனக்கு எலெக்ஷன் டைமில் நான் கேட்குறப்ப கொடுன்னு சொல்லிடுவோம். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை எனக்கு 200 கோடி கொடு, 300 கோடி இன்னும் கொடுக்க மாட்டீங்களா? அவ்வளோதான் பினாமி. அப்பப்போ வேணா 5 கோடி கொடு, 10 கோடி கொடுன்னு வாங்கிக்குவேன். கேட்குறப்ப கொடுக்குறானா, அசட் இருக்கா, ரெவன்யூ ஆகிக்கிட்டு இருக்கா, நம்பிக்கையான ஆளுக்கு உருவாக்கிட்டோன்னா இதுதான் பினாமி. இப்போ நேருவுக்கு உருவாக்கி விட்டது பத்தாமல் எம்எல்ஏ ஆன பிறகு ஸ்டாலினுடைய குடும்பத்தோடு
கதிரவனும் சரி தனலட்சுமியும் சரி ரொம்ப நெருக்கமாகி நீங்கள் அவங்க குடும்பத்தில் நடந்த சமீபத்தில் நடந்த எல்லா திருமணத்துக்கும் சரி நான் தயவு செய்து நான் ஒரு 2-3 ரீல்ஸ் எடுத்து தரேன், போடுங்க சைடில். எவ்வளோ பிரம்மாண்ட ஏற்பாடுகள். அதை மீறி ஸ்டாலின்லேருந்து துர்கா ஸ்டாலின்லேருந்து சபரிசன்லேருந்து செந்தாமரையிலேருந்து உதயநிதியிலேருந்து அந்த மொத்த குடும்பமும் அந்த கல்யாணத்தில் இருக்காங்க. அந்த அளவுக்கு இவர்கள் குடும்பத்தோடைய மையப்பகுதியாக மாறினது காரணம் முதலமைச்சருடைய பண போக்குவரத்திற்கும் சேர்த்து இவர்கள் பினாமி ஆயிட்டாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்சு இப்போ குறைஞ்சது ஒரு மாவட்டத்திலேயாச்சும் ஒரு தனலட்சுமி காலேஜ் இருக்குது. இங்கே தேமுதிக திமுகவோட இணக்க சூழ்நிலை வந்த பிறகு கூட ஆண்டாள் அழகர் காலேஜை வாங்கினது தனலட்சுமி சீனிவாசன். அந்த அளவுக்கு இவர்களுக்கு வந்து இன்னைக்கு பொருளாதாரம் ஆனது டிஎம்கேவோட ஃபுல் ஃபண்ட் ஃப்ளோ இருக்கிற ஆட்கள் இவ்வளோ சர்வாதிகாரமாக மாறி இன்னைக்கு அவரும் ரெட்டியார். அதனால தான் இப்போ அங்கே ரெட்டியார் லாபி எம்எல்ஏ ஆகுது. பெரம்பலூரில் நேருவோடைய மகன் ரெட்டியார் எம்பி ஆயிட்டாரு. இவர் நாளைக்கு திரும்பி ரெட்டியார். இவங்களோட இப்போ பார்த்தீங்களா கம்ப்ளீட்டாக, அதாவது இங்கே ஆள்ற தகுதி வேணும்னு சீமான் கேட்குறாரு. ஆனால் வாழ்கிற தகுதியும் நம்மளை குறைக்கிறதுக்கு இவங்களோட ரேடார்கள் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இப்போ ஏவாவேலுடைய சம்பந்தம் செய்யறதுக்கும் குடும்பத்தில் அவர் போய் விஜயகாந்த் கையோட குடும்பத்தில் கை கோக்கிறதுக்கு விஜய பிரபாகருக்கு கட்டி கொடுக்குறப்ப அவர் ஒரு பதவியில் இருந்தால் தான் வேலுக்கு மரியாதைன்னு நீங்கள் திமுகவில் கூட்டிகிட்டு வந்து பணத்தையும் கொடுத்து நாளைக்கு எம்பியும் கொடுத்து அவர் மகனுக்கு எம்எல்ஏ ஆக்கி விட்டு இவர் சம்பந்தம் செய்கிறதுக்கு தான் இது சூழ்நிலைகள் போகுது. திமுகவுடைய வேட்பாளர் பட்டியலை பொறுத்த வரைக்கும் பெரும்பாரியாக பெண்களுக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறத முன்கூட்டியே பிளான் பண்ணது தான். ஏன்னா இந்த 12% 18 ஆமா 60 பேருக்கு கொடுத்துருக்கிறதா சொல்றாங்க. புதுமுகங்கள் 60 பேருக்கு கொடுத்துருக்கிறதா சொல்றாங்க. எல்லாமே எதனால அப்படின்னா உதயநிதிக்கு அவங்க ஃபேவரபிளான ஒரு டீம் செட் பண்ணுறாங்க. அதுமாரி விருப்பமனு தாக்கல் செய்தப்ப நிறையா இளம் பெண்கள் வந்து தாக்கல் செய்கிறாங்க அப்படின்னு அந்த பத்திரிகைகளில் வேணும்னே செய்திகள் போட வச்சது எல்லாமே இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய கட்சியாக திமுக இல்லை, விஜய்க்கு போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் சொன்ன சினாரியோவை பிரேக் பண்ணுறாங்க. அதற்கு அப்பாற்பட்டு இந்த ஏஜ் ஃபேக்டராக இருக்கட்டும், ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கட்டும், இதை மீறி உதயநிதிக்குன்னு ஒரு டீம் அசம்பிளிக்குள்ளார போகணுங்கிறத முடிவு பண்ணிவிட்டு அந்த வேட்பாளர் பட்டியலில் இந்த புதுமுகங்களாக இருக்கட்டும் அடுத்த கட்ட நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்தது உதயநிதிங்கிறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த குறிப்பிட்டு இப்போ சென்னை தாம்பரத்தில் எஸ்ஆர் ராஜா கொடுக்காம இருந்தது, ஒரு சில பகுதிகள் மாணவ தங்கராஜ் கொடுக்காம இருந்தது, இந்த மாதிரியான சில வருத்தங்கள் அந்தந்த பகுதியில் இருந்தாலுமே ஆனால் பெரிய அளவுக்கு அது பாதிப்பு ஏற்படுத்தாதுன்னு முதலமைச்சர் நினைக்கிறாரு. பட் என்னுடைய பார்வையில் ஏடிஎம்கே இஸ் அ பிராண்டு, பட் டிஎம்கே இஸ் நாட் அ பிராண்டு. நீங்கள் வந்து ஜெயலலிதா வந்து அந்த அம்மாவும் ரெட்டலையும் இருந்தால் போதும், கீழே யாரை போட்டாலும் நிற்கும். தொகுதிகள் இல்லாமல் பெருவாரியான கொண்டு வரவங்களுக்கு பதவின்றது பெரிய, அதாவது பெருவாரியான ஜாதிகள் இருக்கக்கூடிய அந்த இடத்துலையே நாளைக்கு வந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தை போட்டு நிறையா ஜெயிச்சிருக்காங்க. அது மாதிரி சம்மந்தமே இல்லாத கான்ஸ்டிடுவன்சிஸ்குள்ளார மைனாரிட்டிஸை போட்டு ஜெயிச்சிருக்காங்க. இது எல்லாமே அந்த அம்மா நிறுத்திட்டாங்க, ஜெயிக்க வைக்கணும். அவங்க முகம் பிராண்டு கட்சி பிராண்டுன்னு இருக்கும். பட் திமுகவுக்கோ கலைஞருக்கோ ஸ்டாலினுக்கோ அந்த ஐடென்டிட்டி இருக்கானா கிடையாது. அங்கே இருக்க குறுநில மன்னர்கள் தான் ஐடென்டிட்டி. அவங்களை சார்ந்து ரொம்ப நீண்ட காலமாக பதவியில் இருப்பவர்கள் தான் அடையாளமாக இருக்கிறப்ப அந்த மாதிரியான பேர் தெரிந்த நபர்களை ஒதுக்குவது திமுகவை, அதுவும் இந்த நேரத்தில் அது சரி வருமா? அவங்க ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ஸில் நாங்கள் 200 ஜெயிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸில் இந்த மாதிரியான சில விஷயங்கள் அவசரப்பட்டு செய்கிறாங்களோன்னு தான் தோணுது. பெருவாரியாக எனக்கு தெரிஞ்சு எந்த இடத்துலையும் நாளைக்கு பெரிய மைனஸ் பிரச்சனைகள் வரல. இப்போ திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் கம்ப்ளீட்டாக மாற்றிட்டார் நேரு. என்னன்னா அவர் நேருவோட மகனுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டான். 4 பேருமே எக்ஸ்பீரியன்ஸ்டு ஹேண்ட்ஸு. சவுந்தரபாண்டியனை 5 தடவை எம்எல்ஏவாக இருந்தவர், 25 வருஷமா நேரு தோல்வி அடைஞ்ச போது ஜெயிச்சவர். அப்படி இருந்தவரை சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிறவரை எடுத்துட்டு நியூ ஃபேஸ் கொண்டுட்டு வரீங்க. அதே நாளைக்கு இதே மணச்சநல்லூரில் இவ்வளோ அலிகேஷன்ஸ் வந்த கிட்னி திருட்டு பண்ண கதிரவனுக்கு திரும்பி சீட்டு கொடுக்குறீங்க. மாவட்ட செயலாளராக இருந்த காடுவெட்டி தியாகராஜனுக்கு பதவி கொடுக்கல, நாளைக்கு அவர் எடுக்கப்படுறாரு. இதே 25 வருஷமா டிஎம்கே ஜெயிக்காம இருந்த ஸ்ரீரங்கத்தில் ஜெயிச்ச பழனி ஆண்டிக்கு சீட்டு இல்லை. அதாவது இது எல்லாமே மேலே இப்போ ஒரு அலிகேஷன் வந்து ரீசெண்டாக வந்து கல்குவாரி அந்த அலிகேஷன் வரல டிஎம்கேல, அதனால இருக்குன்ற மாதிரி பேசுறாங்க. கிட்னி திருட்டுக்கு நடவடிக்கை எடுத்தீங்களா? சரி, பழனி ஆண்டி எடுத்தீங்களா? கிட்னி திருட்டு கதிரவனுக்கு வாய்ப்பு கொடுக்காம இருக்க வேண்டியது. நான் அந்த பகுதியிலேயே சொல்றேன், ஏன் அதை செய்யாம இருந்தீங்க? சார், எங்க அலிகேஷன் வந்து எந்தெந்த எம்எல்ஏ மேல நீங்க என்னத்த நடவடிக்கை எடுத்துட்டீங்க? இது எல்லாருமே எல்லாம் கல்குவாரி வச்சிருக்கா. அது அமைச்சர் அப்பாவு மேல வராதா கல்குவாரிக்கு? சபாநாயகர் இந்த அளவுக்கு ஒரு பேர் கெட்டு போல யாரு? ஐயோயோ, அப்பாவு பேர் பயங்கரமா டேமேஜ் ஆச்சு. எல்லா கல்குவாரியும் அவர் பேர்ல தான் இருக்குது, எல்லாமே அவர் தான் பண்றாரு. நாங்க திரும்பியும் தான் சீட்டு கொடுத்து வச்சிருக்கிறீங்க.
பெரும்பான்மையா சபாநாயகரா இருந்தவங்க யாருக்கும் திரும்பி 2வது தடவை சீட்டு கொடுக்க யோசிப்பாங்க. அவருடைய பணிக்கு கொடுக்கல. அப்படி இருக்கிறப்ப திரும்பி இவருக்கு ஒரு கம்ஃபர்டபுள் டிராவல் ஏன் கொடுக்குறீங்க அப்படிங்கிறப்ப அலிகேஷன்ஸ் வந்து யார் மேலேயும் பெருசா நடவடிக்கை எடுக்கல சார். பார்ட்டி குரோத்துன்ட்டு போயிருவீங்க. 25 வருஷம் ஜெயிக்காத தொகுதியில ஒருத்தர் ஜெயிச்சிருக்காருங்கிறப்ப நீங்க இதெல்லாம் நாளைக்கு இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல லூசன்ஸ் கொடுத்து க்ளோஸ் பண்ணியிருக்கிறீங்க. அதெல்லாம் நாளைக்கு உங்களுக்கு மைனஸா அதிமுகவுல இருந்து இங்க இப்ப புதுசா வந்த நிறைய பேருக்கு சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. வந்ததே டீலே தானே. உள்ள வரப்பே எங்களுக்கு உங்ககிட்ட சீட்டு வேணும் அப்படின்னு தானே ஓ பன்னீர்செல்வமா இருக்கட்டும், வைத்தியலிங்கமா இருக்கட்டும், மனோஜ் பாண்டியனா இருக்கட்டும், எல்லாருமே உள்ள வரப்பே அவங்களுக்குன்னு உண்டான டீலு. இதெல்லாம் நாளைக்கு திமுகவுக்கு சாதகமாக இல்லாமல் கடந்த முறை ஆட்சி அமைத்த போது கூட இவர்களால் கைப்பற்ற முடியாத தொகுதிகளில் இவங்க வந்து வலுப்படுத்துவாங்கன்னு நினைக்கிறாங்க. இப்போ தேனியில் 4 தொகுதி சட்டமன்ற தொகுதி, அதில் 3 திமுக கிட்ட இருக்குது, 1 ஓபிஎஸ். அப்போ அந்த வெளியில இருந்த ஒன்றையும் உள்ளே கொண்டுட்டு வந்துட்டோங்கிறப்ப தேனி மாவட்டமே கைக்கு வந்துருச்சு. அதாவது அவர்களால் கட்சி வலுப்படுகிறதா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அதை ஒரு சாட்டிஸ்ஃபைடு ஃபேக்டராக தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த தேர்தல் சமயத்தில் இந்த சூழ்நிலையில் அதிமுகவில் இருந்து நாளைக்கு திமுகவை நோக்கி, அதாவது மக்கள் ஆதரவு திரும்பும் அப்படின்னு நீங்கள் சொல்கிற இடத்துல அப்போசிஷன் பார்ட்டிலேருந்து ரூலிங் கவர்மெண்ட்டுக்கு பெரிய தலைவர்களே வராங்க அப்படிங்கிறப்ப அது டிஎம்கே ப்ளஸ் ஃபேக்டராக தான் அவங்க பார்க்குறாங்க. இது இந்த தேர்தல் வேட்பாளர் பட்டியலை பொறுத்தவரை, திமுக வேட்பாளர் பட்டியலை பொறுத்த வரைக்கும் உதயநிதி கை வந்து கொஞ்சம் ஓங்கி இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். சிற்றரசுக்கு வந்து அண்ணாநகரில் கொடுத்துருக்காங்க. மோகன் அவருடைய பையனுக்கு, கார்த்திக் மோகனுக்கு வில்லிவாக்கத்துக்கு மாற்றிருக்காங்க. இது மாதிரி நிறைய இது இருக்கு. இளைஞர்கள், அந்த இளைஞர் திமுகலேருந்து நிறைய பேர் உள்ள வந்திருக்காங்கன்ற மாதிரி பார்க்க முடியாது. இல்லை, சிற்றரசு லாங் டைம் பிராண்டுங்க. ஆனால் கார்த்திக் மோகனுக்கு வந்து அவர் சபரிசனுடைய ஆதரவாளர். அவருக்கு வந்து வேணும்னே வந்து அண்ணா நகர் கொடுக்காம இருந்திருக்காங்க. ஏன்னா அவர் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்து அண்ணா நகரில் சொலண்டடிச்சு வேலை பார்த்தாரு. இப்போ அவர் வேலை பார்த்ததெல்லாம் நாளைக்கு சிற்றரசுக்கு பெனிஃபிட் ஆயிடுச்சு. ஆனால் அவங்க அப்பா எம்எல்ஏவாக இருந்த இடத்துல மகனுக்கு கொடுக்குறப்ப நாளைக்கு நியாயமாக கார்த்தி தான் நின்றுருக்கணும். ஆனால் அங்கே ஒரு லாபி நடந்திருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். அது மாதிரி ராஜா அன்பழகன், ஜெய அன்பழகனுடைய மகனாக இருக்கட்டும், அவரும் நாளைக்கு உதயாவுடைய செட்டு தான். முன்னாள் அமைச்சர்களுக்கெல்லாம் நிறைய வாய்ப்பு, மகன்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. பொன்முடிக்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு நம்ம முன்னாடியே சொன்னோம். அவருக்கு இந்த ஏப்ரல் 2ஆம் தேதி வர வேர்டிக்ட் வருது அந்த செம்மன் இது வழக்குல. அதனால திரும்பி மைண்ட்ஸில் பிரச்சனை இல்லை. அவர் கன்விக்ட் ஆகிட்டாருன்னா சிக்கலை திரும்பிலாம் அசிங்கப்பட முடியாது. அதனால அவருக்கு கிடையாதுன்னு முன்கூட்டியே சொல்லிட்டாங்க. எப்போ எம்எல்ஏ எம்பிக்கு கௌதம சிகாமணி கொடுக்காம இருந்தாங்களோ அப்பயே முதலமைச்சர் முடிவு பண்ணிட்டாரு, வர எம்எல்ஏல பொன்முடிக்கு சீட்டு கிடையாது, அதுக்கு பதிலாக நீ எம்எல்ஏக்கு நின்றுக்க அப்படிங்கிறது அப்பயே வந்துருச்சு. ஸோ அது ஒரு பெரிய டிராபேக் ஆகாது. மாவட்ட செயலர் ஆகிட்டா அப்படி, அப்பாவோட ஸ்ட்ரக்சர் ஓரளவு கவர் பண்ணிட்டா அப்படி. அதே தான் காந்தியோடைய மகனுக்கும், வேலூர் காந்தி மகன் ராணிப்பேட்டையிலையும், அவருக்கும் நாளைக்கு வயசாயிருச்சு, ஒன்றும் பெருசாக அவரால் ரன் பண்ண முடியாது, பையனுக்கு கொடுக்குறோம் அதுவும் நிற்கிறா அப்படின்னு ரைட்டுன்னு ஒதுங்கிக்கிட்டார். ஸோ வாரிசுகள் எனக்கு தெரிஞ்சு இவர்கள் தான். பெரியசாமி, செந்தில்லாம் அவங்க லாங் டர்மாக இருக்கிறாங்க, மாவட்ட செயலராக இருக்கிறாங்க. அதனால அவர்களுக்கு மட்டும்தான் அப்பா மகன் 2 பேருக்கு கொடுத்துருக்காங்க. மற்றதுல எல்லாம் இவங்க 2 பேர்த்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. மனோ தங்கராஜ் மீது நிறையா குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியான சார். அதிமுகலேருந்து வந்தோன்னு இங்கே நாங்கள் ஏன் அப்படிலாம் அவங்க யாரையுமே நினைக்கலையா? அவங்க எல்லாத்துக்கும் செய்யணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. மனோ தங்கராஜை பொறுத்த வரைக்கும் நிறைய குற்றச்சாட்டுகள், விமர்சனங்கள், நிறைய சர்ச்சைகள்னு தொடர்ச்சியாக இருந்துச்சு. கயல்வெளியை பொறுத்த வரைக்கும்லாம் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருங்கிறதெல்லாம் அப்போதைக்கு சும்மா பேருக்குன்னு கொடுப்பாங்க. ராஜாவை தோக்கடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஏதோ பிஜேபியில் ஒரு முக்கியமான ஃபேஸை தோக்கடிச்சுட்டு அந்த அம்மா ஜெயிச்சு வந்தாங்க. அதனால நாளைக்கு அப்போதைக்கு ஒரு அமைச்சர் கொடுத்தாங்க. அந்த அமைச்சருக்கு உண்டான ஒரு ஸ்டஃப்லையும் அவங்க எதுவும் செயல்படலை. போன தடவை தமிழரசியும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சராக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு இப்போ 5 வருஷம் எம்எல்ஏவாக இருந்தப்போ கூட அமைச்சர் கொடுக்காம தான் வச்சுருக்காங்க. ஸோ அதை ஒரு பெரிய இலாக்கா அமைச்சராக கருத்தில் கொள்ள முடியாது. மேக்சிமம் அவங்க யாருடைய வருத்தங்களும் இல்லாமல் சீனியர் லீடர்ஸ், மாவட்ட செயலாளர்கள், அமைச்சர்களை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு டிஎம்கே.